ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டரில் பயிற்சி 6.1ல் 9வது சம் தான் பார்க்க போகிறோம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் தீட்டா ப்ளஸ் பை ரெண்டு சேர்ந்தது 90 டிகிரி அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். ரெண்டு கோணமும் சேர்ந்தது. அது இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் இருக்குது நம்ம நிரூபிக்கணும். ரெண்டு சைடு ரெண்டு முக்கோணம் இருக்குங்களா, அது ரெண்டுமே நம்ம செங்கோண முக்கோணம் நிரூபிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் நிரூபித்ததுக்கப்புறம் சைன் ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன, காஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன, டேன் பையோட மதிப்பு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெரிய முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தீட்டா ப்ளஸ் பை வந்து நம்ம 90 டிகிரி நம்ம நிரூபிக்கணும். ஸோ அந்த இடத்துல 90 டிகிரி இது ஒரு செங்கோண முக்கோணம்னு அர்த்தம். கோணம் சி வந்து நம்ம 90 டிகிரி நம்ம நிரூபிக்கணும். இப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம் நிரூபிக்கணும்னா நம்ம வந்து இது பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி தான் நிரூபிக்க முடியும். பித்தாகரஸ் தேற்றம்ங்கிறது என்ன? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஸோ அது கரெக்டாக இருக்குதான்னு தான் இந்த நம்ம செங்கோண முக்கோணத்துக்கு நம்ம செக் பண்ண போகிறோம். அப்படி பார்த்துட்டோம்னா தீட்டா ப்ளஸ் பை வந்து நம்ம 90 டிகிரின்னு செங்கோண முக்கோணம் இதுக்கு வந்து பித்தாகரஸ் தேற்றம் வந்து இதுக்கு நிறைவு செஞ்சதுன்னா அப்போ கண்டிப்பாக இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமாக தான் இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ தீட்டா ப்ளஸ் பைக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்ன பக்கம்னா ஏபி. அந்த ஏபியோட ஸ்கொயர் மீதி ரெண்டு பக்கங்கள் என்னென்ன, ஏசியும் பிசியும், அதோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் நம்ம நிரூபிச்சிட்டோம்னா இது ஒரு செங்கோண முக்கோணம் நம்ம நிரூபிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டுனுடைய வர்க்கங்கள் ஏபியினுடைய வர்க்கமும் மீதி ரெண்டு பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதலும் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். ரெண்டு சமமாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எதோட வர்க்கம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா என்ன முக்கோணம் எடுத்துக்கிறோம், முக்கோணம் ஏபிசியில், பெரிய முக்கோணம் இருக்கு இல்லையா, அந்த முக்கோணம் ஏபிசியில் அந்த நம்ம 90 டிகிரி நிரூபிக்க வேண்டியது எதுக்கோ எந்த கோணமோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பக்கத்தை பாருங்க. ஏபி தானே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பக்கம், அதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஏபியோட மதிப்பு என்ன, 9 + 16 25. ஸோ 25ஓட ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா, ஸோ இது வந்து 25ஓட ஸ்கொயர் நம்ம கால்குலேஷன் போடாமே அப்படியே போடலாம். எப்படின்னா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 5ஓட ஸ்கொயர் 25ன்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 2 இருக்கு இல்லையா, அதை அதோட நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுங்க. 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 3. ஸோ 2 3 6. 5ல் முடிகிற எல்லா நம்பருக்கும் இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 5ஓட ஸ்கொயர் 25, முன்னாடி இருக்கக்கூடிய 2 அதோட நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 3s are 6. ஸோ ஏபியோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மீதி ரெண்டு பக்கங்களோட ஸ்கொயர். மீதி ரெண்டு பக்கங்கள் என்னென்ன, ஏசி ஒன்று பிசி ஒன்று, அது ரெண்டையும் வர்க்கப்படுத்தி கூட்டி பார்க்கலாம். ஸோ என்னென்ன, ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஏசியினுடைய அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 ஸ்கொயர் ப்ளஸ் பிசியோட அளவு எவ்வளோனா 20 ஸ்கொயர். இப்போ 15ஓட ஸ்கொயர் எவ்வளோ, 225 ப்ளஸ் 20ஓட ஸ்கொயர் எவ்வளோனா 400. ரெண்டையும் கூட்டுங்களேன், ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 625 வருது. இப்போ பாருங்கள், ஏபி ஸ்கொயரும் 625, ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயரும் 625 தான். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுதான் பித்தாகரஸ் தேற்றம்ங்கிறது. ஸோ பித்தாகரஸ் தேற்றம் நிறைவு செஞ்சிருக்கு. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக என்ன முக்கோணமாக தான் இருக்கும்னா செங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். அதனால தான் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக வந்திருக்குது. அப்போ எது செங்கோண முக்கோணம், ஏபிசிங்கிறது செங்கோண முக்கோணமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தீட்டா ப்ளஸ் பை என்ன டிகிரியாக தான் இருக்கும்னா 90 டிகிரியாக தான் இருக்கும். இப்போ தேர்ஃபோர் முக்கோணம் ஏபிசிங்கிறது என்ன முக்கோணம், ஒரு செங்கோண முக்கோணம். சரிங்களா? நம்ம பித்தாகரஸ் தேற்றம் நிறைவு செஞ்சிருக்கிறதுனால முக்கோணம் ஏபிசிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம்னு எழுதிக்கலாம். அதனால தீட்டா ப்ளஸ் பை எவ்வளோ டிகிரி, 90 டிகிரி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதைத்தானே பண்ண சொல்லியிருந்தாங்க, தீட்டா ப்ளஸ் பை 90 டிகிரி நிரூபிக்க சொன்னாங்க, அதை நிரூபிச்சாச்சு. இப்போ இதுலயே இன்னும் ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் இருக்குது நிரூபிக்க சொல்லிக்கிறாங்க. இன்னும் ரெண்டு செங்கோண முக்கோணங்கள்னா எது எது, ஏடிசி ஒன்று பிடிசி ஒன்று. இது ரெண்டு நம்ம செங்கோண முக்கோணங்கள் நம்ம நிரூபிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல வந்து முக்கோணம் வந்து செங்கோண முக்கோணமான்னு தெரியாது. ஸோ முக்கோணம் ஏடிசின்னு எடுத்துக்கிட்டு இதுக்கும் பித்தாகரஸ் தேற்றம் வந்து நிறைவு செய்தான்னு பார்க்க போகிறோம். ஸோ முக்கோணம் ஏடிசியில் நம்மளுக்கு டிங்கிற இடத்துல தான் 90 டிகிரி இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய நீளமான பக்கம் ஏசி தானே. ஸோ ஏசியோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். ஏசியோட ஸ்கொயர் எவ்வளோன்னா 15 ஸ்கொயர். ஏசியோட அளவு என்னன்னா 15. 15ஓட ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு டேரெக்டாகவே 225ன்னு தெரியும். இல்லைனாலும் அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்களேன். 5ஓட ஸ்கொயர் 25, 1 நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது 1 2 is 2. அடுத்தது மீதி ரெண்டு பக்கங்கள் என்னென்னு பாருங்களேன், ஏடி ஒன்று சிடி ஒன்று, அது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டலாம். ஸோ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். ஏடியோட அளவு எவ்வளோ, ஏடியோட அளவு
சிடியோட அளவு ரெண்டையும் பிரதியிடுங்க. ஸோ ஏடியோட அளவு 9 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ஓட ஸ்கொயர் 81, 12ஓட ஸ்கொயர் 144. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணீங்கன்னா 225 வருது. பாருங்க, கர்ணத்தின் வர்க்கமும் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலும் சமமா இருக்கு. ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் பிளஸ் சிடி ஸ்கொயர் கிடைச்சிட்டதுனால எது செங்கோண முக்கோணம் தான்? ஏடிசிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம். therefore முக்கோணம் ஏடிசி ஒரு செங்கோண முக்கோணம் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி பெரியது ஒரு செங்கோண முக்கோணம் நிரூபிச்சோமோ அந்த மாதிரி ஏடிசிங்கிறதும் ஒரு செங்கோண முக்கோணம் நம்ம இந்த இடத்துல நிரூபிச்சிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் முக்கோணத்தை எடுத்துக்கலாம். ஸோ செங்கோண முக்கோணம் பிடிசி, செங்கோண முக்கோணமான்னு தெரியாது, முக்கோணம் பிடிசி எடுத்துக்கிறோம். அதுல இதுலயே நீளமான பக்கம் என்ன அப்படின்னா வந்து பிசி தான். ஸோ அதுதான் கர்ணமா இருக்கணும். ஸோ அதனுடைய ஸ்கொயர் தனியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ பிசியோட ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. மீதி ரெண்டு பக்கங்களை வந்து வர்க்கப்படுத்தி கூட்டலாம். என்னென்ன? ஏடி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். சிடி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர். சிடி ஸ்கொயர் எவ்வளோன்னு பாருங்க. சிடி ஸ்கொயர் எவ்வளோ? 12 ஸ்கொயர் பிளஸ் இந்த பக்கம் 16 ஸ்கொயர். 12ஓட ஸ்கொயர் 144 பிளஸ் 16ஓட ஸ்கொயர் 256. ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னா 400. பாருங்க, ரெண்டுமே ஈக்குவலா 400ன்னு வந்துருச்சு. ஸோ கர்ணத்தின் வர்க்கமும் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலும் சமமா இருக்கிறதுனால therefore பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிடி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர் எழுதிக்கலாம். therefore எது ஒரு செங்கோண முக்கோணம்? நம்ம எடுத்துக்கிட்ட முக்கோணம் பிடிசிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம். பிடிசியோ பிசிடியோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். therefore முக்கோணம் பிசிடி ஒரு செங்கோண முக்கோணம். அப்ப இதுவரை நம்ம என்ன நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த கொடுத்திருக்கிற படத்துல 3 செங்கோண முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். இப்போ வேற என்ன அளவுகள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். 3 செங்கோண முக்கோணங்கள் இருக்குன்னு நிரூபிச்சாச்சு. இப்போ சைன் ஆல்பா, காஸ் பீட்டா, டான் பையோட மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பைங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து பிங்கிற இடத்துலதான் பீட்டா இருக்குது, ஏங்கிற இடத்துல ஆல்பா இருக்கு. ஸோ சைன் ஆல்பா கண்டுபிடிக்கணும்னா நீங்க எந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கணும்னா ஆல்பா இருக்கக்கூடிய செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கங்க. ஸோ ஆல்பாவுக்கு எதிர்பக்கம் எது, அதனுடைய கர்ணம் எதுன்னு பார்க்கணும். ஏன்னா சைன் ஆல்பா ஃபார்ம்ல எதிர்பக்கம் பை கர்ணம் தானே. ஸோ ஆல்பா இருக்கக்கூடிய செங்கோண முக்கோணத்துல எது எதிர்பக்கம்? சிடி, கர்ணம் வந்து ஏசி. ஸோ சிடி பை ஏசி. மதிப்பை பிரதியிடுங்க. சிடியோட மதிப்பு என்ன? 12. ஏசியோட மதிப்பு என்னன்னா 15. ஸோ 12 பை 15 கேன்சல் பண்ணிங்கன்னா ரெண்டுமே 3 டேபிள்ல வரும் இல்லையா? ஸோ 3ஆல கேன்சல் பண்ணுங்க. 4 3s are 12, 5 3s are 15 ஈக்குவல் டு 4/5 அப்படிங்கிறத இதோட ஆன்சர். அடுத்து காஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும்னா பீட்டா எந்த செங்கோண முக்கோணத்துல இருக்குதோ அதை எடுத்துக்கணும். பீட்டாங்கிறது இந்த பக்கம் இருக்கக்கூடிய செங்கோண முக்கோணத்துல இருக்கு. ஸோ இந்த பீட்டானுடைய அடுத்துள்ள பக்கம் என்ன, அதோட கர்ணம் என்னன்னு பார்க்கணும். ஸோ பீட்டாவோட அடுத்துள்ள பக்கம் பிடி, அதோட கர்ணம் பிசி. ஸோ பிடி பை பிசின்னு எழுதிக்கங்க. இப்போ மதிப்பை பிரதியிடுங்க. பிடியோட மதிப்பு என்ன? 16. பிசியோட மதிப்பு 20. ஸோ 16 பை 20. ரெண்டுமே 4 டேபிள்ல வரும். ஸோ 4ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 4s are 16, 5 4s are 20. ஸோ 4/5 அப்படிங்கிறத இதோட ஆன்சர். ஸோ 2 விகிதம் கண்டுபிடிச்சாச்சு. கடைசியா tan பை அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கலாம். பை எங்க இருக்குதுன்னு பாருங்களேன். பைங்கிறதும் இதே செங்கோண முக்கோணத்துல தான் இருக்கு, ஆனா மேல இருக்கு. ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிடிசிங்கிற செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்க போறோம். ஸோ பைங்கிற கோணம் எங்க இருக்குதோ அதை வச்சு நம்ம tan கண்டுபிடிக்கணும். ஸோ பை tan தீட்டா, tan பைக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ பையினுடைய எதிர்பக்கம் என்ன, பையினுடைய அடுத்துள்ள பக்கம் என்னன்னு பார்க்கணும். பையினுடைய எதிர்பக்கம் பிடி, பையினுடைய அடுத்துள்ள பக்கம் சிடி. ஸோ என்னன்னு வரும்? பிடி பை சிடின்னு வரும். சரிங்களா? tan பை ஈக்குவல் டு பிடி பை சிடின்னு எழுதிக்கலாம். பிடி பை சிடின்னு எழுதிக்கங்க. இப்ப மதிப்பை பிரதியிடுங்க. பிடியோட அளவு எவ்வளோன்னு பாருங்க. பிடியோட அளவு 16, சிடியோட அளவு 12. 16 பை 12ன்னு எழுதிக்கங்க. ரெண்டுமே 4 டேபிள்ல வருங்கிறதுனால 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 4s are 16, 3 4s are 12. ஸோ 4/3 அப்படிங்கிறத இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.